என்ன அவங்களுக்கு ரூட் எல்லாம் என்ன எதுனால வேற அங்கே இருக்கிற சுற்று நீங்கள் மட்டும் இப்போ செய்தி போகிறது அவங்க ரூட் சென்னை ஹைவேஸ் பெங்களூர் ஹைவேஸ் ரெண்டு ரோடுமே பக்கத்தில் நம்ம கிரவுண்ட் விட்டு வெளியில் போனாலே வந்து ஹைவேஸ் தான். ரெண்டாவது எல்லாமே ஈஸியான ஆக்சஸ் காம்பவுண்ட் மரப்பு போட்டு நம்மளுக்கு தேவை ரொம்ப அதிகமாக இருந்தால் தான் நான் பொறுப்பேற்று எது நடந்தாலும் நான் தான் பொறுப்புன்னு பொறுப்பேற்று அந்த அனுமதியை வாங்கியிருக்கோம். சரியா? உங்களுடைய கவனம் முழுக்க இன்னும் வராங்க. இப்போ கொஞ்சம் பேர் தான் வந்திருக்காங்க. 420 பேர் தான் வந்திருக்காங்க. மொத்தம் 600 பேர்ல மீதி செலக்ஷன் எடுத்து அவ்வளோ எடுத்துருக்கோம். 600 பேர் வந்தாங்க, 420 பேர் செலக்ஷன் பண்ணி எடுத்துருக்கோம். மீதி வர வேண்டியது இருக்காங்க. உங்களுடைய கவனம் முழுவதும் வெளியே ரோட்டில் கும்பல் வந்துடக்கூடாது. ஏன்னா தளபதியோட பார்க்கணுங்கிற ஆசை மிகுதினால, ஏன்னா அவர் உச்ச நெறிகிறவர், அவரை பார்க்கணும்னு என்ன பண்ணுவாங்க, பொதுமக்களே எப்படியாவது போய் பார்க்க முடியாதான்ட்டு கிரவுண்டுக்குள்ள வர பார்ப்பாங்க. நீங்க மெயினா பண்ண வேண்டியது கிரவுண்டுக்குள்ள யாரையுமே அலோவ் பண்ணக்கூடாது. யாருக்கு டோக்கன் இருக்கோ அவங்க மட்டும் தான் அலோவ் பண்ணணும். இல்லைன்னா கொஞ்சம் ரொம்ப ஹார்ஷா பேசக்கூடாது. குணமா அம்மா கோச்சிக்காதீங்க, மக்கள் சந்திப்பு கூட்டம் இல்லை இது, இது வந்து நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம். மக்கள் சந்திப்பு கூட்டம் மறுபடியும் அடுத்த மாசம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். இடம் பார்த்தாச்சு, அனுமதி காவல்துறை அனுமதி கிடைச்ச உடனே திரும்பவும் தளபதி இங்க வருவாரு, உங்க எல்லாத்தையுமே பாப்பாரு அப்படின்னு ஒவ்வொருத்தையும் குணமா அவங்கள ஃபோர்ஸ் பண்ணாம, அவங்க கோபப்படாம நல்ல சிரிச்ச முகத்தோட, அவனும் நம்ம கழக தோழர்கள் தான், வேற யாரும் இல்ல, பொதுமக்கள் நம்மளை சார்ந்தவங்க தான். அவங்க தளபதி பார்க்க ஆர்வம் மிகுதியால் கொஞ்சம் ஏறி குறிச்சு வருவாங்க, ஓடி வருவாங்க, வண்டியை சரியா நிறுத்தாம வருவாங்க. நீங்க அவங்களுக்கு அறிவுரை கூறி வெளியே எந்த வித கும்பலும் சேராமல் அவங்கள பார்த்துக்கணும். அதான் முதல் வேலை. அதே மாதிரி இதுல இன்னொரு டீம் வருது. இது ஒரு டீம் தான், மொத்தம் 3 டீம் வராங்க. மொத்தம் 750 பேர் கேட்டிருக்கேன். அவங்க இதுல வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இல்லாம இருக்கவங்க, கொஞ்சம் வீக்கா இருக்கவங்க எல்லாம் எடுத்து தண்ணி பாட்டில் கொடுக்குது. இங்க வராங்க பத்திய நிர்வாகிகள், அவங்களுக்கு தண்ணி பாட்டில், மற்றபடி ஏதாவது அவசர உதவிக்கு தேவைன்னா அவங்கள வச்சுக்கலாம். இது இல்லாம டாக்டர்ஸ் மட்டும் 15 பேர் சொல்லியிருக்கேன். பிளஸ் இப்ப 20 ஆக்கியிருக்க, மொத்தம் 20 டாக்டர் வராங்க. அவங்க கூட செவிலியர்கள் வராங்க, அவங்க ஒரு 40 பேர் வராங்க. அது இல்லாம 10 ஆம்புலன்ஸ் சொல்லியிருக்கேன். இன்னும் எக்ஸ்ட்ரா ஆம்புலன்ஸ்னாலும் சொல்லியிருக்கலாம். 2 ஃபயர் சர்வீஸ் சொல்லியிருக்கேன். எல்லாமே நீங்க தான் இதை மட்டும் தான் பார்க்கணும்னு இல்ல, எல்லாத்தையுமே பார்க்கணும். யாரை வெளியே விடணும், அவங்க அந்த பணியை பொதுமக்கள் உள்ள வராம முதல்ல கும்பல் சேரக்கூடாது. ஒரு 10 பேர் சேர்ந்துடக்கூடாது. உடனே போய் என்னங்க அப்படின்னு இந்த கும்பலை கலைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். ஒரு 10 பேர் ஒட்டுக்கா இருக்காங்க அப்படின்னாக்க நீங்க ஒரு 2 பேர் போயிட்டு வாங்க, அப்படியே பிரிச்சு கூட்டு போகணும். அந்த 10 5 ஆக்கணும். அப்ப 10 பேர், இன்னும் 10 பேர் 20, இன்னும் 10 பேர் 30, இன்னும் 10 பேர் 50. அப்ப பெரிய கும்பலாயிரும். அப்ப பெரிய கும்பலாகும் போது அவன் ஒருத்த மேல ஏறி குதிக்க பார்த்தானா எல்லாருமே குதிக்க பார்ப்பாங்க. அப்ப அதை எப்படின்னா அழகா போயிட்டு என்ன தம்பி வா 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 பார்க்கலாம் வாங்க, அப்படி வாங்க, எந்த ஊருக்கு நீங்க வாங்க, அந்த போய் எந்த ஊருக்கு நீங்க வாங்க அப்படின்ட்டு அந்த கும்பலை 50 பேர் 5 பேர் சேர்ந்தாலும் சரி, 10 பேர் ஒரு இடத்துல கும்பலா நின்னாலும் சரி, உடனே நீங்க 2 பேர் போய் அந்த கும்பலை கலத்தி விட வேண்டும். எந்த காரணத்தை கொண்டும் ஒரு 5 பேருக்கு மேல சேர விடாம, சேரவே விடக்கூடாது. அதுல கான்சென்ட்ரேஷனா இருங்க. அடுத்தது மலை மேல மலை இருக்கு பாத்தீங்களா, அந்த மலையில ஆர்வம் மிகுதியால் நிர்வாகிகளாகட்டும் இல்ல பொதுமக்களாகட்டும் மேல ஏறி இந்த பக்கம் இறங்கி வர பார்ப்பாங்க. எந்த காரணத்தை கொண்டும் அதையும் உள்ள விடவே கூடாது. அவங்களையும் நிறுத்தி, தம்பி இந்த பக்கம் ஏறாத, இது பாதுகாப்பு இல்லாத இடம், அதனால உள்ள மறுபடியும் பாத்துக்கலாம், மறுபடியும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி இங்க சேலம்ல நடக்குது, அதுல தளபதி நீங்க பாத்துக்கலாம்னு சொல்லி அவங்களையும் அனுப்பணும். முழுக்க பொதுமக்கள், கழக நிர்வாகிகள், இங்க வர முடியாத நிர்வாகிகள் இல்ல ரசிகர்கள் வருவாங்க, அவங்கள கட்டுப்படுறது மட்டும் தான் அவங்களுடைய வேலை. சரியா? இந்த மீதி அடுத்த டீம் வருது, யார் யாருக்கு என்ன வேலை அந்த பகிர்ந்து கொடுக்குறோம். ஒவ்வொரு கேட்டுக்கு பகிர்ந்து கொடுக்குறோம். அதே மாதிரி ரோட்ல டிராபிக் ஆகிடக்கூடாது, பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் வந்துடக்கூடாது, வாகன ஓட்டிகளுக்கு எந்த இடையூறும் வந்துடக்கூடாது.
என்னென்ன வேலைங்கிறது பகிர்ந்து எல்லாத்தையுமே கொடுக்குறோம், அதை செஞ்சுக்கிறோம். நன்றியா சார்.